ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டு ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்கா வைல்ட் லைஃப் பார்க் சீரீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரேர் அண்ட் அன்சீன் அனிமல்ஸ் தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள என்ட்ரி ஆனதும் பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா நேஷனல் அனிமல் தாங்க. ஆமாங்க, ஸ்ப்ரிங் பாக் தான். இது ஒரு மான் வெரைட்டி தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பலன்னு பளிங்குக்கல் மாதிரி இருக்கிற நம்ம ஹிப்போ தாங்க இருந்தாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம சிம்பான்சி எதையோ யோசிச்சுட்டு இருக்க இந்த சைடு திரும்பி பார்த்தா அந்த குட்டி சிம்பான்சி எல்லாம் அழகா ஸ்லைட்ல கியூட்டா விளையாடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியாவோட நேஷனல் அனிமல் தாங்க. ஆமாங்க, கங்காரு. இதுல அதிசயம் என்னன்னா ஒயிட் கங்காரு பார்த்தங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜாகுவார் தாங்க. நாங்க போகும்போது நல்லா தூங்கிட்டு இருந்தாருங்க. ஒன்ஸ் எங்களை பார்த்தோன்னே எக்ஸைட் ஆயிட்டாரு. ஸோ இறங்க ட்ரை பண்ணாரு. நாங்களும் தம்பி கொஞ்சம் இறங்குப்பா, அப்பதான் உங்களை நல்லா பார்க்க முடியும்னு சொல்லி சொன்னோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லினக்ஸ் கேட். இது ஒரு காட்டு பூனை வெரைட்டி தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பூமா பிராண்ட்ல பாக்குற நம்ம பூமா தாங்க. இதை மவுண்டன் லைன் கூட சொல்றாங்க. அடுத்து மூவ் பண்ணா நம்ம சுப்பிரமணி அவரோட ஃபேமிலியோட இருக்காருங்க. ஆமாங்க, நம்ம ஹைனா தாங்க. வைல்டு டாக்னு கூட சொல்றாங்க சில இடத்துல. ஸோ இதுல ஹைலைட் என்னன்னா நம்மளோட ஹைனா குட்டி தாங்க. பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் எங்களையே பார்த்துக்கிட்டு தாங்க இருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சதன் ஆப்பிரிக்காலேயே ஃபேமஸா இருக்கிற நம்ம ஒயிட் லைன் லைனஸ் மட்டும்தாங்க. இது ஆப்பிரிக்கால மட்டும்தான் நீங்க பார்க்க முடியுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரௌன் லைன் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 ப்ரௌன் லைன் வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு கூட்லயும் 5, 10, 15 அந்த மாதிரி பிரிச்சு போட்டிருந்தாங்க. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா நம்ம லயன்ஸ் எல்லாமே மேலே படுத்துட்டு நல்லா நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நாங்களும் ஒரு ஜூம் போட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் டைகர் தாங்க. நாங்கள் ஸ்டார்டிங் போனதுலேருந்து எண்டிங் வரைக்கும் தூங்கிட்டு தாங்க இருந்தாரு. நல்லா ஹெவி மீல் போல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒயிட் லயனஸ் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பெண் சிங்கத்தை ஒரே கூட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருந்தாங்க. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொழுன்னு இருந்துச்சுங்க. ஏதோ வேட்டைக்கு ரெடி ஆகிற மாதிரி இருந்து சுத்திக்கிட்டே இருந்துச்சு. எப்பவுமே குளுன்னு குளிர் பிரதேசத்துல இருக்கிற பெண் குயின் தாங்க. ஸோ இதுக்கு ஒரு ரூம்ல ஏசி எல்லாம் போட்டு உள்ள மட்டும் தாங்க வச்சிருந்தாங்க. ஸோ நாங்க வெளியே மட்டும்தான் பார்க்க முடியற மாதிரி இருந்துச்சு. அங்க இருந்து அப்படியே ரைட் சைட் பாத்தீங்கன்னா ஃபிளமங்கோ இருந்துச்சுங்க. ஸோ பார்க்கவே பிங்க் கலர்ல ரொம்ப கியூட்டா இருந்துச்சுங்க. எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்தா நம்ம சீட்டா தாங்க. மதிய சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு நேப் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு போல. அப்படியே பாத்தீங்கன்னா நான் லெப்பர்டு தாங்க. இவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜீரணமாகிறதுக்காக நடந்துட்டே இருந்தாருங்க சுத்தி. லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்காலே ரேர் பிரீடான பிளாக் இம்பாலஸ் தாங்க. இதுவும் ஒரு மான் வெரைட்டி தாங்க. கூட சேர்ந்து உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளையிலிருந்து சவுத் ஆப்பிரிக்கா பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.